ஸோ நீங்கள் ஆர்வமாக எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த பழைய 10ஆம் வகுப்பினுடைய பாடல்கள் தான் நான் தூக்கி வந்திருக்கிறேன். இதெல்லாம் வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும். நம்ம மனப்பாட செய்யுள்ள இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா கிளாஸில் மேம் வர்றதுக்கு முன்னாடி நாங்களாம் எழுந்து நின்று அது எல்லாமே பாடணும். ஐ மீன் இந்த பாடல் எல்லாமே இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே வந்து நாங்கள் ரிசைட் பண்ணணும். பண்ணி முடிச்சதுக்கு தான் உட்கார முடியும். மெய்தான் அருவி விது விதிர்த்து உன்விரை யார்கலர்க்கின் கைத்தான் தலை வைத்து கண்ணீர் தத்தும்பி வெதும்பி உள்ளம் பொய்த்தான் தவிர்ந்துன்னை போற்றி சய செய்ய போற்றி என்னும் கைத்தான் நெகிழ விடன் உடையா என்னை கண்டுகொள்ளேன். மாணிக்க வாசகர். ஒழுக்கமுடைமை வந்து ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் எரினும் உமப்படும். அதுக்கப்புறமா ஒழுக்கமுடைமை அது ஃபஸ்ட் வருமா. அதுக்கப்புறம் வந்து அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்றதிலே ஒழுக்கம் இல்லான்கண் உயர்வை உலகத்தோட்டொட்ட ஒழுகல் பல தட்டும் கல்லார் அறிவில்லாதார் ஒழுக்கத்தின் எதுவர் மேன்மை ஒழுக்கத்தின் எதிர் ஏதா அப்படி நன்றிக்கு வித்தாகும் நல்ல ஒழுக்கம் தீ ஒழுக்கம் என்றும் இடம்பெறும் உலகத்தோட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவதார். காலம் அறிதல் பகலெல்லும் கூகையைக்காக இகலெல்லும் வேந்தற்கு வேண்டும் போது அறிவினை என்பவளவோ கருவியார் காலம் அறிந்து செய்யும் ஞானம் கருதிலும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யும் காலம் கருதி இருப்பர் கலங்காத ஞானம் கருதுபவர் எய்தற்கரிய ஏந்தற்கால் அந்நிலேயே செய்தற்கைய செயல். இதுக்கப்புறம் இன்னொரு திருக்குறள் வரும், அது அப்புறமா பார்ப்போம். இதில் வந்து நம்மளுக்கு முக்கியமானது என்னென்னா ஞானம் கருதி கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யும். அதாவது காலம் கருதி இடத்தோடு பொருந்தி செயல்பட்டால் உலகத்தையே அடைய எண்ணினாலும் அது கைகூடும் அப்படின்ற மாதிரி ஒன்று வரும். புரிஞ்சுக்க கரெக்டா இருந்தா புரட்டா கரெக்டா. அதே மாதிரி வந்து அறிவினை என்பவளவோ கருவியார் காலம் அறிந்து செய்யும் தகுந்த கருவிகளோடு ஏற்ற காலத்தில் செயல்பட்டால் செய்ய முடியாத செயல்கள் எதுவும் இல்லை அப்படின்னு அப்படி ஒன்று வரும். மெய்தான் அரும்பி விதிர் விதித்து உன்விரையார் கலர்க்கின் கைத்தான் தலை வைத்து கண்ணீர் தத்தும்பி விதும்பி உள்ளம் போற்றி அந்த மாதிரி இப்படி வரும். ஜாலியாக இருக்குது பார்த்தீங்களா. அது ஸோ சிலப்பதிகாரத்தில் வந்து நம்மளுக்கு எது வந்து மனப்பாடமாக கொடுத்துருப்பாங்க அப்படின்னா வந்து கண்ணகி வந்து அந்த அரசனை பார்த்து இது பண்ணுவாள். ஸோ அது இன்னும் சூப்பராக இருக்கும். அது வாயிற் கடைமணி நடுநா நடுங்க ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சுடத்தான் தன் அரும்பெரும் புதல்வனை ஆழியின் மடித்தோன் பெரும் பெயர் புகாரின் பதியே அவ்வூர் சாசிறப்பின் இசை விலங்கு பெருமுடி சாத்து வாணிகன் மகனை ஆகி வாழ்த்தல் வேண்டி ஊழ்வினை துறப்ப சூழ்கழல் மன்னா நின் நகர் புகழ்ந்தி என் கார் சிலம்பு பகர்த்தல் வேண்டி நின் பார் கொலைகளை பட்ட கோவலன் மனைவி அப்படின்னு சொல்லுவாள். விடுநனி கடிதென்றான் மெய்யுயிர் அணையானும் முடுகின நெடுநாவாய் முறிதிரை நெடுநீர்வாய் கடிதினில் மலரான கதியது செலன் என்றார் இட உரமறையோரும் எரியுறும் எழுகானார் துன்புலதினி நன்றோ சுகமுலது அதுவன்றி பின்புல திடை உண்ணும் பிரிவுலதென உண்ணேல் முன்பெலம் ஒரு நாள் வேம் முடிவுலதென உண்ணா அன்புல இனி நாமோர் ஐவர்கள் உளரானோம். இது வந்து கம்பர். ஓகேவா, உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்குமான்னு தெரில கைஸ். இதெல்லாம் வந்து சூப்பரான என்னோட 10th மெமரிஸ். 10th கிளாஸே மஜா. திருமறையோரது மொழிய திருநாவுக்கரசரவர் பெருமையரின் துறை செய்வார் பிற துறை நின்றேற அருள் பெரும் சூளையினால் ஆட்கொள்ளல் அடைந்துய்ந்த தெரும் உணர்வில்லாத சிறுமையே ஞான் என்றார். நல்ல தாய் தந்தையேவ நான் இது செய்ய பெற்றேன் என்று ஒல்லையில் விரிந்து தோட்ட துல்புக்கு சிறிய வாளை மல்லலம் குருத்தை அதானே மல்லலம் குருத்தை ஈரும் பொழுதினில் வாழறா ஒன்று அல்லுரட்டரங்கி சோர அங்கையில் தீண்டி சென்றே சேக்கிலார். இதுதான் வந்து இதுவாக இருக்கும். இதுக்கப்புறம் சீரா புராணம் வரும். ஸோ சீரா புராணம் வந்து நம்மளுடைய முகமது நபிகள் பற்றி வரும். ஸோ சீரா புராணம் முன்னாடி வந்து திருக்குறள் இன்னொன்று பெரியாரை துணைக்கோடல். இதுதான் வந்து அந்த அடுத்து இன்னொரு இது. ஸோ என்னன்னா அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து குரல் அரியவற்றுள் எல்லாம் அறிதே பெரியாரை பேணி தமரார் குடல் இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கிடும் முதலிலார்க்கு ஊதியம் இல்லை மதல்லையாம் சார்பிலார்க்கு இல்லை நிலை பல்லார் பகை குளிர் பத்தடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல். இதுக்கப்புறமா வந்து பொருள் செயல் வகை பொருள் அல்ல வரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் அரணீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கும் புல்லார் புலர விடல் குன்றேறி யானை போர் கன்றத்தா தன் கை தொன்றுன்றாக செய்வான் வினை செய்கத்தறிய சிறுனர் செருகருக்கும் எக்தனிர் கூறியதில். இதுதான் வந்து இந்த 2 திருக்குறள் முன்னாடி விட்டதுனால அந்த இது. சீராபுரம் இன்று தொட்டிவன் எரியினில் உயிர் செகுத்திடுவதன்று வேறொரு காட்டினில் புகுவென்றறைந்த
மன்றல் உன்றிய முகமதின் மலரடி வணங்கி நன்று நன்றென போற்றியே நடந்தது வேங்கை. சரி, இது வந்து பாடினவர் வந்து நம்மளுக்கு சீரா உமரப்புலவர். அப்போது படித்த 10ஆம் கிளாஸில் படித்தது எனக்கு இப்போ வரையும் ஞாபகம் இருக்குன்னா வந்து அப்போது அவனுடைய என்ன சொல்கிறது அந்த புல்லிங் பவர் இருக்குல்ல, செம்ம புல்லிங் பவர் 10ஆம் கிளாஸில் படித்தது. ஸோ சீரா புராணம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து மீன் நோக்கம் நீள்வயல் சூழ் வித்துவ கோட்டம் மாயேன் பானோக்கா யாகிலும் பற்றலால் பற்றிலேன் தானோக்கா தெத்துயரம் செய்திடும் கார்வேந்தன் கோனோக்கி வாழும் குடி போன்றிருந்தேனே. எவ்வளோ அழகாக வந்து பிரித்து எழுதியிருப்பாங்க. இன்றிலை பார்வம் என்று இருந்தால் வள்ளி என்னென்னவாகுமோ ஓரிரவில் சென்றிலை பார்ரகம் முற்றிடத்தே தம்பி தேன் வந்து பாயுது நெஞ்சிடத்தே சாதனை பூக்களை ஏந்தும் முன்னே இங்கு நல்ல செடி இலை பாரிடுமோ வேதனையாவும் மறைந்தது பற்செடி வெற்றி கொண்டேந்திய பூவினிலே சாலை இளைந்திரையன். இன்று ஓய்வெடுத்து நாளை செல்லலாம் என்று எண்ணினால் ஒரு இரவுக்குள் வழித்தேர்தல் என்ன ஆகுமோ என்று தெரியாது. பணியை முடித்து ஓய்வு பெறுக தம்பி, இனிக்கும் செடிகள் உன் மனதில் வந்து குவியும். இதுதான் செடிகள் வந்து பூப்பதுக்கு வந்து ஓய்வெடுப்பதில்லை, செடியின் வெற்றி பூவில் தான் இருக்குது. அதே போல் அவனோட வெற்றி வந்து துன்பங்கள் வந்து எல்லாமே ஓடிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுக்க, கரெக்டா இருந்தா புரட்டா, கரெக்டா.